முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா, அதாவது ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஒருத்தருக்கு வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு, எப்ப அந்த கஷ்டம் தீரும், எப்ப எப்ப வந்து இன்பங்களை அவர் அனுபவிப்பாரு, ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாரு, வீடு வாகனம்லாம் யோகம் எப்போ உண்டாகும் அப்படின்னு துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க. இப்ப ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான பொது பலன்களை ஒவ்வொரு ராசிக்கு பார்ப்போம். இந்த காலகட்டத்துல சூரியன், அதாவது சூரியன் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். இரண்டாவது 15 நாள், முதல் 15 நாள் மீனத்துல இருப்பாரு, இரண்டாவது 15 நாள் மேசத்துல உச்சநிலைய சூரியன் அடைவாரு. அது இந்த காலகட்டத்துல ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து ஆட்சி நிலையில இருப்பாரு. ரிஷப வீடு, துலாம் வீடு அவருக்கு ஆட்சி வீடு. இப்ப ரிஷப வீட்டுல சுக்கிரன் ஆட்சியா இருப்பாரு. ஒரு 10 நாள் 20 நாள் வந்து மேச ராசியில இருப்பாரு. செவ்வாயோட மேச ராசியில இருப்பாரு, சூரியனோட இணைந்தும் இருப்பாரு. அதே மாதிரி புதன் வந்து இந்த காலகட்டத்துல நீச்ச நிலைய அடைவாரு. ஒரு 20 நாள், கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு. ஒரு 10 நாள் வந்து ராகு கூட இணைஞ்சு கும்பத்துல இருப்பாரு. 10 நாள் கும்பத்திலையும் 20 நாள் மீனத்துல புதன் நீச்ச நிலைமையில இருப்பாரு. அதே மாதிரி சனி செவ்வாய் மீனத்துல இருப்பாங்க. 30 நாளும் சனி செவ்வாய் மீனத்துல தான் இருப்பாங்க. அதே மாதிரி குரு பகவான் வந்து மிதுன ராசியில இருப்பாரு. கேது பகவான் வந்து சிம்ம ராசியில இருப்பாரு. இந்த மாதம் முதல்லயே வந்து 2ஆம் தேதி பௌர்ணமி வந்து இந்த பௌர்ணமியிலேயே வந்து ஆரம்பிக்குது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசியோட ராசி நாயகன் சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. கும்பராசிக்காரங்க விரய சனியை ஒரு 2.5 வருஷம் கடந்துட்டீங்க, ஜென்ம சனியை ஒரு 2.5 வருஷம் கடந்துட்டீங்க. 5 வருஷம் அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்பதான் பாத சனியில 1 வருஷம் முடிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு படிப்படியா வளர்ச்சிகள் உருவாகக்கூடிய சூழல்கள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்க ராசியை ஆல்ரெடி வந்து ராகு இருந்தாலும், சனி போயிட்டாரு அப்படின்னு பார்த்தா ராகு பகவான் அப்படியே வந்து ரிவர்ஸ்ல இறங்கிட்டாரு உங்க ராசியில. அதனால வந்து கொஞ்சம் அப்படியே சனி போனதை பெருசா வந்து உங்களுக்கு இது தெரியல. அதாவது என்ன, ஒரு நிகழ்வு, ஒரு விஷயம், அதாவது ஒரு தெளிவு இன்னும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். நல்ல வேளை குரு பார்வை, உங்க ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவு பாதிப்புகளை அனுசரிச்சு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் உண்மை. 2ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல இருக்கிறாங்க. ஏற்கனவே சனி பகவான் எடுத்து கொஞ்சம் தடை தாமதங்கள் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இப்ப செவ்வாயும் உங்க 2ஆம் இடத்துல போறதுனால இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதை முன்கூட்டியே சொன்னா உங்களுக்கு உதவியா இருக்குன்றக்காக சொல்றோம். காசு பணம் பொருளாதாரத்துல கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கதான் செய்யும். காசு பணமா கவனமா கையாளுங்க. யாருக்கும் இந்த கொடுக்குறேன், கடன் கேட்கிறாரு, இந்த கொடுத்துடலாம், நாளைக்கு கொடுத்துருவாரு, 10 நாள்ல கொடுத்துருவாரு அப்படின்னு யாருக்கும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. 10 நாள்ல கொடுக்குறேன், 20 நாள்ல கொடுக்குறேன் அப்படின்னு பணம் கையில வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறேன்ற மாதிரி வடிவேல் சொல்ற மாதிரி சொல்லி தப்பிச்சுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்துல சிறு கருத்து வேறுபாடுகள் அப்படி இப்படின்னு தான் இருக்கதான் செய்யும். கொஞ்சம் அதை கவனமா விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம், என்னதான் 3ஆம் இடம் வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு பயன்கள் தான் உங்களுக்கு இருக்கும். எப்படி அப்படின்னா, தம்பி தங்கைகள் ஒரு உதவக்கூடிய அமைப்புகள்லாம், அண்ணன் கஷ்டப்படுறானே, அக்கா கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி தம்பி தங்கைகள் இந்த காலகட்டத்துல உதவக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் தான் இருக்கும். ஆனா முயற்சிக்கேற்ற பலன்கள் கிடைக்கும் தான். ஏன்னா 3ஆம் இடம் வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால, சுபர் இருக்கிறதுனால இங்க வேற ஒரு பாவ தொடர்பு எதுவும் இல்லை. அதனால எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி எழுத்து, கவிதை, கட்டுரை, விளையாட்டுத்துறை, கலைத்துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல, அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறை, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்களா இது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால
மாணவர்கள் ஒரு மதிப்பெண்கள் வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய, போன மாசத்தை விட இந்த மாசம் வந்து அதிகமாக மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய சூழல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி தாய் வரி உறவுகள்ல, அதே மாதிரி தாய் வரி உறவுகள்ல அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா இருக்கும். தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லபடியா இருக்கும். தாய்க்கும் உங்களுக்கும் போன மாசம் வரைக்கும் மனக்கசப்பு அப்படின்னு இருந்ததுன்னா இந்த காலகட்டத்துல அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. நீங்களையும் அவங்கள அனுசரிச்சு நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் வந்து வீடு. ரொம்ப நாளா வந்து வீடு கையில காசு இருக்கு, வீடு வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், மனசுக்கு திருப்தியாகவே அமைய மாட்டேங்குது அப்படின்னா அந்த வீடு வாகனம் அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி வாகனம், ஏன்னா 4ஆம் இடம் வாகனத்தையும் குறிக்கக்கூடியதுதான். ஒரு பழைய வாகனத்தை போட்டுட்டு நம்ம புதுசா எடுத்துடலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருந்திருக்கும். அது வந்து ரொம்ப நாளாம நம்மளும் நினைச்சுக்கிட்டே இருக்கோம், எதுவும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற அமைப்புகள்லாம் இப்ப வந்து அந்த புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமா பெருமை அடையக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்ற அமைப்புகள்லாம் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. இப்ப 50 வயசுக்கு மேல பெரியவங்க இருக்கிறாங்க, நம்மளை பிள்ளைங்க சரியா பார்க்க மாட்டேன்றாங்க, இல்ல அவங்களும் நமக்கும் சண்டையாவே இருக்குது, நம்ம ஒரு திருமணத்திற்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இல்ல வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லி இருக்கிறோம், இந்த வேலையை விட்டு அந்த வேலையை மாறிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதாவது பசங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், இருந்த கருத்து வேறுபாடுகள் போன மாசம் வரைக்கும் இப்படித்தான் இருந்தது அப்படின்னா இந்த மாதத்துல அது சரியாகக்கூடிய தன்மைகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு, ஆகா நம்ம அப்பா நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு அப்படின்னு உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் இந்த காலகட்டத்துல குழந்தை மூலியமா உங்களுக்கு பெருமை அடையக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடம் வந்து இயல்பா இருக்குது, எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லை. அதனால வேலைகள் ரொம்ப நாளா வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், கிடைக்கவே இல்லை அப்படின்ற அமைப்புகள்லாம் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி வேலை கிடைச்சிருச்சு, அந்த வேலை வந்து எனக்கு திருப்தியாவே இல்லை, வேலையில குளறுபடி, அங்க கூட வேலை செய்யறவங்க இல்ல கூட அது மேலதிகாரிகள் கிட்ட கெட்ட பேர் தான், பெருசா வந்து அவங்க கிட்ட பேர் எடுக்க முடியல அப்படின்ற சூழல்கள் போன மாசம் வரைக்கும் இருந்ததுன்னா அந்த சூழ்நிலைகள்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய அற்புதமான சூழல்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் தான் இருக்கிறாரு. ஆனாலும் உங்க 7ஆம் அதிபதி சூரியன் வந்து உச்சமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால 7ஆம் இடம் வந்து கலத்திரஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம். அதன் மூலியமா, அதாவது கணவன் மனைவி மூலியமா ஒருபடி, அதாவது அனுகூலங்கள் ஆதாயங்கள், அவங்க போன மாசம் வரைக்கும் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்களா உங்களுக்கு கண்டிப்பா இது இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடம் வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நண்பர்கள்கிட்ட போன மாசம் வரைக்கும் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அந்த உறவுகள்ல வந்து ஒருபடி, அதாவது நல்ல விதமா அனுசரிச்சு நீங்க அவங்கள புரிஞ்சுப்பீங்க, அவங்கள உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய சூழல்கள்லாம் நண்பர்கள் மூலியமா நல்ல விதமான சுமூகமான சூழல்கள் உருவாகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் 2 பாவர்கள் வந்து வலுத்து பார்க்கறதுனால தடை தாமதங்கள், 8ஆம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் தடை தாமதம்னு சொல்லுவோம். தடை தாமதங்களை கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சனி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தடை தாமதங்கள் என்ன, திருமணத்துல கொஞ்சம் சிறு சிறு தடைகள் கொடுக்கத்தான் செய்வாங்க. இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து அந்த தடைகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா வந்து கண்டிப்பா உருவாகும். அதே மாதிரி 9ஆம் இடம் குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 5ஆம் பார்வையா உங்க 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தை வழி உறவுகள்ல உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்ல விதமா கிடைக்கும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு நல்லபடி, அதாவது போன மாசம் வரைக்கும் கொஞ்சம் சரியில்லை, கருத்து வேறுபாடு, அப்பா வழி உறவுகள், அதாவது சித்தப்பா பெரியப்பா அத்தை வழி உறவுகள்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, தந்தையால் வந்தவர்களால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள் இருக்கும். அதே மாதிரி தந்தை வழி சொத்து ரொம்ப நாளா வந்து கிடைக்கல, எப்ப கிடைக்கும், ஆனா இருக்குது ஐயா,
கிடைக்கவே மாட்டேங்குது, ரொம்ப நாளா இழுபறியாவே இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா, ஏன்னா சூரியன் உச்சமாகிறாரு, 9ஆம் இடமும் சுபத்துவமா இருக்கிறதுனால கண்டிப்பா தந்தையோட அமைப்புகள்ல காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குதுங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் பார்க்கறதுனால ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஏற்கனவே தொழில்ல இருந்த கொஞ்சம் தடைகள்லாம் வந்து விலகி அதன் மூலியமா தொழில்கள்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மூத்த சகோதர சகோதரிகளால அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும்.